ஹாய், பூசணிக்காய் கிரேவி இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அது கொஞ்சமாக கடலெண்ணெய், கொஞ்சம் சோம்பு பொரிய விட்டுட்டு, ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதை போட்டு வணக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிக்குவோம். அதுக்கப்புறம் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அரை தக்காளி மட்டும் போதும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அரை தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். தக்காளி எச்சா போடக்கூடாது. தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் போட்டு நல்லா வணக்கிடுவோம். வணக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி அந்த ராஸ்மெல் போகிற அளவு நல்லா வணக்கிக்குவோம். பூசணிக்காய்க்கு வந்து புளிப்பு நிறையா போடக்கூடாதுங்கிறனால தக்காளி அளவாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் போட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 2 விசில் மட்டும் வச்சு ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துக்குவோம். இப்போ நல்லா நமக்கு பூசணிக்காய் வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்குவோம். கொஞ்சம் திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சுகர் போட்டு மல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பூசணிக்காய் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி பத்திரிக்கைலாம் மேட்ச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார்